காட்சி மாறும், தகுந்த பாடம் மக்கள் அவர்களுக்கு வழங்குவார்கள். தலைமையில அவங்க வரணும்னு விரும்புறாங்க. அது அவங்களுக்கு சொல்வதற்கான உரிமை இல்லையா? அதை நம்ம ஏன் கொச்சப்படுத்தணுங்கிற ஒரு கேள்வி. இதை எப்படி ஒரு ஒரு திராவிட முன்னேற்றங்கிறது எத்தனையோ பேர் செங்குருதி சிந்தி அன்றைக்கு மிகப்பெரிய இந்திரா காந்தி காலத்திலே எமர்ஜென்சி இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு மிகப்பெரிய திராவிடத்தினுடைய தலகர்த்தர்கள் 600 நாட்களுக்கு மேல் சிறை சென்று சிறைவாசத்தை அனுபவித்தார்கள். என்னை பெற்ற தந்தை உள்பட அன்றைக்கு திராவிட முன்னோடியாக விளங்கியவர் 600 நாட்களுக்கு மேல் மிசாவிலே கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவர். இப்படி எண்ணற்ற குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து தியாகத்தை செய்து குருதி சிந்தி வளர்த்த கட்சியை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எவ்வித சம்பந்தமில்லாத ஒரு குடும்பம் இந்த கட்சியை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நாங்கள் வம்ச வழியா, நாங்கள் வாரிசு வழியா மன்னராட்சி போல நாங்கள் ஆள்வோம்னு சொன்னா இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய